என் இனிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தமிழனி சமையல் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்கலாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாத்து வீட்லயும் எது இருக்குதோ இல்லையோங்க, கண்டிப்பா நம்ம எல்லாரும் ரெஃப்ரிஜரேட்டர் வச்சிருப்போம். எதுக்கு இது பாத்தீங்கன்னா 18th செஞ்சுரியிலேயே ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் 1913ல உங்களுக்கு யூஎஸ்ல இந்த ரெஃப்ரிஜரேட்டரை கொண்டு வர்றாங்க. அப்புறம் அப்படியே படிப்படியா பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸ்குள்ளயும் ரெஃப்ரிஜரேட்டர் ஊடுருவியாச்சுங்க. எதுக்கு நம்மெல்லாம் வசிக்கிறது பாத்தீங்கன்னா டிராபிக்கல் கண்ட்ரி, வெப்பமண்டல பகுதிங்க. நாமெல்லாம் என்ன யோசிச்சுக்கிறோம், ஃப்ரிட்ஜுக்குள்ள எந்த வேணா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், நம்ம சமைச்ச ஃபுட்டை தூக்கி உள்ள போடலாம், வெஜிடபிள்ஸ் போடலாம், எல்லாத்தையும் உள்ள போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாதுங்க. ரெஃப்ரிஜரேட்டர் அப்படிங்கிறது பிகினிங் டேஸ்ல மெடிசன்ஸ் ஸ்டோர் பண்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர், குறிப்பா டயபெட்டிக் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, இன்சுலின்லாம் ஃப்ரிட்ஜ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் சில ஃபுட் ஐட்டம்ஸ், சில வெஜிடபிள்ஸ் எல்லாம் கண்டிப்பா நம்ம என்னைக்குமே ஸ்டோர் பண்ணக்கூடாதுங்க. அது நார்மலான ரூம் டெம்பரேச்சர்ல மட்டும்தான் வைக்கணுங்க. சரி, அப்படி என்னதான் ஐட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கறத வரிசையா ஒவ்வொன்னா பேசலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா டொமேட்டோஸ். இந்த தக்காளி பழம் கண்டிப்பா நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாதுங்க. ஏன் வைக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள இத சில் பண்ணும்போது இதுல பிளேவரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் இன்ஆக்டிவா போயிடுங்களாம். சோ நமக்கு தக்காளி சமைக்கும் போது கண்டிப்பா நல்லா வாசனையோட இருக்கணும், சுவையா இருக்கணும். இந்த தக்காளி பழம் பாத்தீங்கன்னா, அதாவது வெளியிலேயே நீங்க வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் அது ரொம்ப அழகா பழுத்து வருங்க. அந்த ரைப்பனிங் ப்ராசஸ் ரொம்ப நல்லா நடக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு தக்காளி பழத்தை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாஸ்டிக்லயோ இல்ல ஒரு பவுல்லயோ போட்டு நீங்க என்ன பண்ணலாம், வெளியிலேயே ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிடலாங்க. நெக்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா பொட்டேட்டோஸ்ங்க. இந்த பொட்டேட்டோஸ் பாத்தீங்கன்னா டெம்பரேட் ரீஜன்ல வளரும், அதாவது மித வெப்பமண்டலம் சொல்லலாங்க. இப்ப நம்ம ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லயோ இல்ல பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த மாதிரி குளிர் பகுதியில விளையக்கூடியது இந்த பொட்டேட்டோங்க. இத ஆலுன்னு சொல்றோம். இந்த பொட்டேட்டோல ஜென்ரலா பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் கண்டென்ட் அதிகமா இருக்குங்க. நாம இத ஃப்ரிட்ஜ்ல குளிர்படுத்தப்படும் போது நீங்க அதுக்குள்ள வைக்கும் போது இதனுடைய சுகர் லெவல், சக்கரை சத்து அதிகமாகுங்க. சோ இது ஜென்ரலாவே ஹை கிளைசிமிக்கான ஒரு கண்டென்ட். நீங்க இந்த மாதிரி ரெஃப்ரிஜரேட் பண்ணதை எடுத்து மறுபடியும் நீங்க குக் பண்ணும் போதோ ஃப்ரை பண்ணும் போதோ இதுல என்ன ஆகும்னா அக்ரலமைடு அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகுதுங்க. சோ அந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு பொட்டேட்டோவை எக்காரணத்துக்கு கொண்டு நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வைக்க கூடாதுங்க. நார்மலா அதை என்ன செய்யணும்னா ரூம் டெம்பரேச்சர்ல நீங்க ஒரு ட்ரேல போட்டு வச்சுட்டாவே போதுமானவைங்க. மூணாவது நம்ம பேசக்கூடியது ஆனியன். நீங்க பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ எதை வேணா எடுத்துக்கோங்க. கண்டிப்பா ஆனியன்ஸை நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ண கூடாதுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஸ்டார்ச் கண்டென்ட் சுகரா கன்வெர்ட் ஆகுதுங்க. அது போக நீங்க ஆனியனை கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சீங்கன்னா ஃபுல்லா ஆனியனுடைய ஸ்மெல் ஸ்ப்ரெட் ஆயிருங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா எக்காரணத்துக்கு கொண்டும் நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனை நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. நீங்க முந்தின நாள் சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ உரிச்சு வேணா டப்பால போட்டு வச்சிடலாம். ஆனா அடுத்த நாளே யூஸ் பண்ணிடணும். அதை நீங்க அப்படியே ரொம்ப நாள் வச்சோ இல்ல கட் பண்ணி வச்சோ வெங்காயத்தை பயன்படுத்த கூடாதுங்க. சோ எக்காரணத்துக்கு கொண்டும் ஃப்ரிட்ஜ்ல ஆனியனை உள்ள வைக்க கூடாதுங்க. அதே நேரத்துல வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் நீங்க வெளியில வச்சிருக்கும் போது கூட ட்ரேல பக்கத்துல வைக்க கூடாதுங்க. அது தனி ட்ரேல வைங்க, இது தனி ட்ரேல வைங்க. நாலாவது பேசக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கவே கூடாதுங்க. அந்த பொருள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்லிக்.
மலை பகுதிகளில் விளையக்கூடிய இந்த கார்லிக் வந்து நிறைய மருத்துவத்தன்மை கொண்டதுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோவிட் டைம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமா எடுத்துக்கோங்க, டைஜஷன் ப்ராப்ளம் வந்து வராது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அவ்வளவு நற்குணம் கொண்ட இந்த பூண்டு, வெள்ளை பூண்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யக்கூடாது, ஃப்ரிட்ஜ்ல நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது. நீங்க வந்து கவர்ல ஒரு பஞ்சா போட்டு பூண்டை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிட்டீங்கன்னா அது முளை விட்டு வந்துருங்க. ஸோ வந்து கண்டிப்பா அந்த மாதிரி செய்யக்கூடாது. நாம என்ன செஞ்சுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்டா தனியா அரைச்சு அதுக்குள்ள உப்பு மஞ்சத்தூள்ல ஆட் பண்ணி அதை வந்து ஃப்ரீசர்ல தான் வைக்கணும். அது கூட நீங்க நார்மல் ட்ரேல வைக்க கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிட்ஜை வந்து ஓப்பனா வைங்க, எதுவுமே ஆகாதுங்க. பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஐட்டம், அதாவது மருத்துவ குணநலன் அதிகம் நிறைஞ்ச எல்லா வயதினரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேன்ங்க. இந்த மாதிரி தேன் வகைகள் வந்து நிறைய கிடைக்குதுங்க. இந்த தேன் வந்து இயற்கையாகவே தேன் பூச்சி வந்து பூக்கள்ல இருந்து சேகரிச்சு உருவாக்குறதுனால இந்த தேன்ல ஹனில வந்து என்ன கண்டென்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான ஆசிட் கண்டென்ட்டும் வாட்டர் கண்டென்ட் குறைவா இருக்கிறதுனால இது வந்து நீண்ட நாள் கெட்டு போகாம இருக்கக்கூடிய தன்மையோட இருக்குதுங்க. அதனாலதான் இதுக்குள்ள பாக்டீரியல் growth வந்து நம்ம ரொம்ப நாள் வச்சிருந்தாலும் இருக்கிறது இல்ல. ஆனா நீங்க இத கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சீங்க அப்படின்னா என்ன ஆகி போயிரும் அப்படின்னா அந்த நீர் தன்மை எல்லாம் போயிட்டு கிறிஸ்டல் மாதிரி வந்து அப்படியே வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கும். நீங்க பாத்துருக்கலாம், சக்கரை பாவு காய்ச்சி அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சீங்கன்னா எப்படி எல்லாம் ஃபுல்லா ஒயிட் கலர் செட்டில் ஆயிருக்குமோ அந்த மாதிரி தேனை கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சீங்கன்னா கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸ் வந்து நடந்திருக்குங்க. அதனால நம்ம எப்பவுமே வந்து ஹனி பாட்டில்ஸை வந்து வெளியில தான் வச்சுக்கணும். சாதாரண ரூம் டெம்பரேச்சர்ல நீங்க அதாவது அதிக வெயில் படாத இடத்துல பத்திரமா வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ரொம்ப நாளுக்கு வந்து எந்த வகையான தேனா இருந்தாலும் கெட்டு போகாம இருக்குங்க. அடுத்ததுங்க, ஆறாவதா சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருளும் இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல டெய்லியும் கண்டிப்பா 2வது சாப்பிடுங்க அப்படின்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்றதும், ஸ்கூல் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்து டெய்லியும் ஒண்ணு கண்டிப்பா எடுத்துக்கோங்கன்னு சொல்லக்கூடிய முட்டைய பத்தி தாங்க பேசுறோம். நீங்க வந்து இந்த முட்டைய வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்காம வெளியில தான் வைக்கணும். ஏன் வந்து முட்டைய வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முட்டைய வந்து உள்ள வைக்கும் போது அந்த கூல் டெம்பரேச்சர்ல இந்த முட்டையினுடைய மேல் பகுதியில பாத்தீங்கன்னா பாக்டீரியா, சால்மோனெல்லான்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா வந்து அது வளருமா. அந்த பாக்டீரியா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நாள்பட அந்த முட்டையினுடைய ஓடு பகுதியிலிருந்து உள் பகுதிக்குள்ள நுழைஞ்சிருங்களாம். சோ அப்போ அந்த மாதிரி நம்ம முட்டைய வந்து வச்சு சாப்பிட்டோம்னா அது நம்மளுடைய உடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப கேடு விளைவிக்குங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், ஃப்ரிட்ஜுக்குள்ள அந்த சைட்ல வந்து டோர்ல இருக்கக்கூடிய ட்ரேல முட்டையெல்லாம் வரிசையா அப்படியே அடுக்கி வைக்கிறோம். அதே ஃப்ரிட்ஜுக்குள்ளதான் சமைச்ச பொருளையும் வைக்கிறோம், வெஜிடபிள்ஸையும் வைக்கிறோம், மட்டன் சிக்கன் எல்லாத்தையும் வைக்கிறோம். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க வைக்கும் போது அது ஃப்ரிட்ஜை வந்து கண்டாமினேட் பண்ணுங்க. ஸோ எப்பவுமே மறக்காம எக்ஸ வந்து வெளியில வைங்க. அது நீங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, வாங்குற எக்ஸ ஒரு 3 நாள் 4 நாளுக்குள்ளேயே யூஸ் பண்ணிடணும். ஏன்னா வேற ஒரு இடத்துல இருந்து தான் வந்து சிட்டிஸ்க்கு வந்து எக்ஸ் வரும். இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல நாமக்கல்ல தான் அதிகமா எக்ஸ் வந்து உற்பத்தி பண்றாங்க. அங்க இருந்து தமிழ்நாட்டுடைய எல்லா பகுதிகளுக்கும் எடுத்துட்டு போறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல வாங்கின முட்டைய 3ல இருந்து 4 நாட்களுக்குள்ள நீங்க சாப்பிட்டுருங்க. அப்பதான் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல கண்டிப்பா எல்லாரும் எக் நிறைய எடுத்துக்கணுங்க. சோ கட்டாயம் ஃப்ரிட்ஜுக்குள்ள எக்க வந்து ஸ்டோர் பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்தது நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஃப்ரூட்னு சொல்லலாங்க. என்ன ஃப்ரூட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சம்மர் வந்து வந்தாச்சுங்க. கோடை காலத்துல எதையாவது ஒன்று ஜூஸ் போட்டு குடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். இந்த மார்ச், ஏப்ரல், மே இந்த காலகட்டத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வெயில் அடிக்கிற காலகட்டத்துல ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நிறைய கிடைக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் கிடைக்குது. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா மஸ்க் மெலன், வாட்டர் மெலன் இதெல்லாம் கிடைக்குது. அதாவது தர்பூசணி,
முலாம்பழம், இந்த மாதிரி பல வகைகள் வந்து நமக்கு நிறைய கிடைக்குது. நாம என்ன நினைக்கிறோம், சரி நிறைய வாங்கி ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா அடுக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பழங்களை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது சில் இன்ஜுரி நடக்கும்னு சொல்றாங்க. அது என்ன சில் இன்ஜுரி? ஒன்னும் இல்லைங்க, நம்ம வந்து இந்த பழத்தை கொண்டு போய் ஒரு கவர்லயோ எதுலயாவது போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கும் போது 4 நாள் 5 நாள் கழிச்சு எடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து டெம்பரேச்சர் ரொம்ப குறைஞ்சு ஐஸ் கட்டி மாதிரி ஆயிருங்க. சில் இன்ஜுரி மாதிரி வந்து வெடிச்சிரும். அப்படி வெடிக்கும் போது இந்த பழத்தினுடைய சத்தும் குறைஞ்சு போயிரும், அந்த வாசமும் குறைஞ்சு போயிரும். ஸோ நமக்கு வந்து எல்லா ஹெல்த் பெனிஃபிட்டும் இழந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டா என்ன சாப்பிடலனா என்ன. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த முலாம்பழம், வாட்டர்மெலன், தர்பூசணி இது எதையுமே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்காதீங்க. அதை நீங்க வந்து ஓப்பனாவே வச்சிட்டீங்கனாலும் அது வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்குங்க. அடுத்தபடியா சொல்லக்கூடியது, இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில எல்லார்த்த வீட்லயும் நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து இல்லாம இருக்கவே இருக்காதுங்க. அது வந்து ஜங்க் ஃபுட்ல மெயினா வரக்கூடியதுங்க. அதுல மெயினா பாத்தீங்கன்னா இந்த ஜாம். நீங்க அது வந்து எந்த பிராண்ட் ஜாமா இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதை தயவு செஞ்சு வாங்கினீங்கன்னா எக்காரணத்தை கொண்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள கொண்டு போய் வைக்காதீங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காம அதை நார்மலா வெளியில வச்சுதான் சாப்பிடணும். ஜாம்ல ஏற்கனவே அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால நீங்க கொண்டு போய் ஜாம் உள்ள வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜாம் எல்லாம் போக பாத்தீங்கன்னா பிக்கிள்ஸுங்க, அதாவது பாக்கெட்ல நல்ல டப்பால இருக்கக்கூடிய பிக்கிள்ஸ், அதாவது ஊறுகாய். நம்ம ஊறுகாய் செய்யும் போது என்ன பண்றோம், ஊறுகாய் போடும்போது பாத்தீங்கன்னா வினிகரோ சால்ட்டு அதுக்கப்புறம் நம்ம லெமன் சேர்த்திக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கெட்டு போகாத ஐட்டங்களை நம்ம வந்து இது பண்றோம். ஆயில்ல நிறைய சேர்த்துறதுனால பிகினிங் டேஸ்ல வந்து கண்டிப்பா வந்து என்ன ஆகாதுங்க, ஊறுகாய் கெட்டு போகாது. நம்ம அதனாலதான் வந்து கைப்படாம ஊறுகாயை வச்சுக்கணும், ஒரு ஜார்ல வச்சுக்கணும்னு சொல்றது. நீங்க வந்து ஃப்ரிட்ஜில் முடிஞ்ச அளவுக்கு அதை வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதுவும் பாத்தீங்கன்னா பிக்கிள்ஸ் எல்லாம் லாங் பீரியட் வச்சு சாப்பிடக்கூடாது, அதுவும் உடம்புக்கு கேடு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜாம், இந்த பிக்கிள்ஸ் இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜிலேயே வைக்காதீங்க. நீங்க சாப்பிடணும்னு விருப்பப்பட்டா வெளியிலேயே வச்சு குறைவா சாப்பிடுங்க. இதெல்லாம் வந்து உடல் நலத்துக்கு மிகவும் கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்களுங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பனானா, வாழைப்பழம். நீங்க வந்து பச்சை வாழைக்காயை கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சீங்கன்னா வாழைக்காயா இருக்கிறது வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் எடுத்து பாத்தீங்கன்னா அது பழமா மாறி இருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பழத்தை கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய பகுதி எல்லாம் கருத்து போயிருங்க, கருப்பு கலர்ல அந்த ஸ்கின் எல்லாமே மாறி போயிடும். ஸோ எப்பவுமே வந்து எனி டைப் ஆஃப் பனானாவை நீங்க வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியில வச்சே சாப்பிடலாங்க. எக்காரணத்துக்கு கொண்டும் பழங்களை நறுக்கி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க கூடாதுங்க. நீங்க வந்து தர்பூசணியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நீங்க கட் பண்ணிட்டு 2 நாள் 3 நாள் 4 நாள் கழிச்சு அதை எடுத்து சாப்பிட்ற ஒரு ஹேபிட்டை விட்டுருங்க. ஃப்ரிட்ஜில் வந்து முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி எதையும் உள்ள வைக்காதீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து எக்காரணத்துக்கு கொண்டு சூடான பொருளை கொண்டு போய் உள்ள வைக்க கூடாதுங்க. நீங்க வந்து சமைச்ச உணவை வந்து அது நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து பருப்பா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் மிச்சத்தை உள்ள வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அதை வெளியில எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது கிடையாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. அப்படியே நீங்க வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா என்ன செய்யணும், குக் பண்ணி நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் அதை வந்து உள்ளால நீங்க எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து காய்ச்சின பால் அது சூடு கண்டிப்பா குறைஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து உள்ள வைங்க. அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து எடுக்கிற ஒரு பொருளை கூட என்ன செய்யணும், அது ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். அந்த ஐஸ் கட்டியா இருக்கிறதெல்லாம் உடஞ்சி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ன செய்யணும், பாலை மறுபடியும் சூடு பண்ணி யூஸ் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நட்ஸ் வச்சிருப்போம். இந்த நட்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கணுமா? கண்டிப்பா தேவையில்லைங்க. நீங்க அது கேஷ்யூ நட்டா இருக்கலாம், எந்த நட்ஸா இருந்தாலும் அதை வந்து நீங்க வெளியிலேயே வைக்கலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை உள்ளால வைக்கும் போது ஒரு மாதிரி நமுத்து போன மாதிரி ஆயிரும். ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து அதையெல்லாம் வைக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லைங்க. காலையில எந்திரிச்சோன்னா எல்லாரும் ஓடி போய் எடுக்கிற ஒரு டப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா
காஃபி பவுடர். காஃபி குடிக்காம நிறைய பேர்னால இருக்கவே முடியாது, டீ குடிக்காம இருக்கவே முடியாது. காஃபி பவுடரையும் உள்ள வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அது காஃபி பவுடர் உள்ள வச்சீங்கன்னா அதனுடைய ஒரிஜினல் டேஸ்ட் வந்து கண்டிப்பா போயிருங்க. அந்த அரோமா, காஃபி அப்படின்னாவே டேஸ்டும் அரோமா, வாசனையும் சுவையும் தாங்க. அதுவே இல்லாம உங்களுக்கு ஒரு மாதிரி டல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ காஃபி பவுடரையும் கண்டிப்பா உள்ள வைக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள எந்தெந்த பொருளை எப்படி வைக்கணும், எதெல்லாம் வைக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோங்க. நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிறோம் ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறது எதை வேணா உள்ள கொண்டு போய் வச்சுக்கலாம், நமக்கு பிடிக்கும் போது எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம தவறுதெல்லாம் நினைச்சிருக்கிறோங்க. இல்லைங்க, ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறது சில இம்பார்ட்டன்ட் ஐட்டம்ஸை மட்டும், அதுவும் குறிப்பா நம்ம ஃப்ரீசர்ல வைக்க வேண்டிய ஐட்டங்களை ஃப்ரீசர்ல தான் வைக்கணும். மற்ற வெஜிடபிள்ஸ் இருக்கா கவர்ல போட்டு ப்ராப்பரா வைங்க, பாக்ஸ்ல போட்டு ப்ராப்பரா வைங்க. அதையும் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட வேண்டாம். இப்பதான் வந்து வெண்டர்ஸ் நிறைய பேர் வர்றாங்க, அவங்க கிட்ட ரெகுலரா ஃப்ரெஷ்ஷா வாங்கி நம்ம அன்னன்னைக்கு குக் பண்ணி சாப்பிடலாங்க. ஸோ நம்ம இப்போ அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஈட் ஹெல்த்தி. அதுதாங்க இன்னைக்கு கண்டிஷனுக்கு ரொம்ப 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 முக்கியம். உடலுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தணும். குறைக்கக்கூடிய எந்த செயலையும் தயவு செஞ்சு செய்யாதீங்க. அதுல முக்கியமான ஒண்ணு, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பழசை எடுத்து சூடு பண்ணி சாப்பிடும் போது நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்கா நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிக்கிட்டே போயிடுங்க. தயவு செஞ்சு கோவிட் சுச்சுவேஷன்ல நம்ம நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்துறதுக்காக என்னென்ன செயலெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் தயவு செஞ்சு செய்யுங்க. பி ஹாப்பி, பி சேஃப், ஈட் ஹெல்த்தி. நான் மறுபடியும் உங்களை இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட சந்திக்கிறேங்க. நியூ விசிட்டரா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடக்கூடிய புது வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க வாட்ச் பண்ணலாங்க. தேங்க்யூ. See you again.